Thank you, Lord. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின்ற எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சகல துதி கன மகிமைக்கு பாத்திரரே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஓங்கி புயத்தோடு பலத்த கரத்தோடு நடத்தி வந்த தெய்வமே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய கடைசி பரிசுத்த நாளுக்காய், இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்காய் நன்றி சொல்லுகிற ஐயா, நன்றி சொல்லுகிற கர்த்தாவே. அநேக ஆயிரங்கள் இந்த நாளை காண வாஞ்சித்து கர்த்தாவே இளைப்பாறுதலுக்குள்ளும் காணாமலும் போனார்கள் ஐயா. எங்களுக்கு குட்டி கொடுத்த ஆயுஸ் நாட்களுக்காகவும் கர்த்தாவே புது பலனுக்காகவும் புது கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாய் வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மாலே நிறைவான நன்மைகள் உண்டாக, பலன் உண்டாக ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆரோக்கியமும் பலன் உண்டு. அந்த ஆரோக்கியத்தையும் பலனையும் உம்முடைய ஜனத்தின் நடுவிலே, உம்முடைய பிள்ளைகள் நடுவிலே பரிபூர்ணமாய் கட்டளையிட்டு ஆஸ்வதிப்பீராக. இந்த பௌர்ணமி நாளிலும் கூட உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஆயுதங்கள் இயல்பொருளாவதாக. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்ற வார்த்தையின்படியே தேவ அக்னியானுடைய அசைவாடுதலுக்குள்ளாய் உம்முடைய ஜனத்தை வேலி அடைத்து ஆசீர்வதிக்கும்படியாய் தாழ்த்துகிறையா. என் தேவனே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, கிருபையே உமக்கு நன்றி. பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை விளங்குவதாக. இந்த கொடுங்கையூர் செயல்வாயில் பகுதியில் உம்முடைய வல்லமுள்ள எழுப்புதல் அக்னி ஊற்றப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. தேவா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் கருத்தோடும் ஆவியோடும் அப்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து உம்மை துதிக்கவும், உம்மை பாடவும், உம்மை மகிமைப்படுத்தவும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாடல் குழுவினருக்கும் விசுவாசிகளுக்கும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் தாழ்த்துகிறையா. ஆலயத்தினுடைய எல்லைகளை விஸ்தரிக்கும்படியாய் தடைபட்டு காணப்படக்கூடிய காரியங்களிலே தடைகளை உடைக்கிற கர்த்தா, இந்த நாளில் உம்முடைய அதிசயங்களை விளங்க பண்ணுங்க, ஆஸ்வதிங்க. என் தேவனே, நீங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடுவதில்லையே கர்த்தாவே. வருகிற புதிய மாதம் புதிய கிருபைகளோடு நடத்தப்பட கர்த்த கிருபை தாங்க. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்த வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க. ஆராதனுடைய தொடக்கத்தில் இருந்து முடிவு வரையிலும் கர்த்த மூடி மறைத்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், நல்ல பிதாவே, ஆமென். அதிமங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே. அதிமங்கள காரணனே, மதிமங்கின எங்களுக்கும் திரி சிங்கின தங்களுக்கும் உனின் மாட்சியும் திவ்ய காட்சியும் தோன்றிட வையாய் துங்கவனே. மதிமங்கின எங்களுக்கும் திரி சிங்கின தங்களுக்கும் உனின் மாட்சியும் திவ்ய காட்சியும் தோன்றிட வையாய் துங்கவனே. அதிமங்கள காரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே. அதிமங்கள காரணனே, முடி மன்னர்கள் மேடையையும் மிகு
உன்னத வீடரையும் நீங்கி மாட்டிடையே பிறந்தாட்டிடையா தொழ வந்தனையோ தரையில் மூடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத வீடரையும் நீங்கி மாட்டிடையே பிறந்தாட்டிடையா தொழ வந்தனையோ தரையில் அதிமங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே நரர் வாழவின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே அதிமங்கள காரணனே தீய பெய்திரலோடுதற்கும் உங்கள் வாய்த்திரல் பாடுதற்கும் உன்னை பின்பற்றுவோர் முற்றும் துன்பற்று வாழ்ந்தற்கும் பெற்றனர் கோலமிதோ தீய பெய்திரலோடுதற்கும் உங்கள் வாய்த்திரல் பாடுதற்கும் உன்னை பின்பற்றுவோர் முற்றும் துன்பற்று வாழ்ந்தற்கும் பெற்றனர் கோலமிதோ அதிமங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே நரர் வாழவின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே அதிமங்கள காரணனே மூடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத வீடரையும் நீங்கி மாட்டிடையே பிறந்தாட்டிடையா தொழ வந்தனையோ தரையில் மூடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத வீடரையும் நீங்கி மாட்டிடையே பிறந்தாட்டிடையா தொழ வந்தனையோ தரையில் அதிமங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே நரர் வாழவின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே அதிமங்கள காரணனே தீய பெய்திரலோடுதற்கும் உங்கள் வாய்த்திரல் பாடுதற்கும் உன்னை பின்பற்றுவோர் முற்றும் துன்பற்று வாழ்ந்தற்கும் பெற்றனர் கோலமிதோ தீய பெய்திரலோடுதற்கும் உங்கள் வாய்த்திரல் பாடுதற்கும் உன்னை பின்பற்றுவோர் முற்றும் துன்பற்று வாழ்ந்தற்கும் பெற்றனர் கோலமிதோ அதிமங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே நரர் வாழவின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே அதிமங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே நரர் வாழவின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மையை தாரணனே அதிமங்கள காரணனே வசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் வசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் கண்ணீரோடு நீ விதைத்தான் கம்பீரமாய் அறுத்திடுவாய் கண்ணீரோடு நீ விதைத்தான் கம்பீரமாய் அறுத்திடுவாய் இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை தண்ணீர்களை கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார் தண்ணீர்களை கடக்கும்
ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. தண்ணீர்களை கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். தண்ணீர்களை கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தார், ஆவியால் கொடியேற்றிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார்.
இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து மியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து மியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவின் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஒரு கூட்டம். தெருவின் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஒரு கூட்டம். நிழலை தட்டன் விடன் வியாதி சொல்லாம போனதப்பா ஓடி. நிழலை தட்ட விடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. உன் உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்தது யார்மீ. பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்தது யார்மீ. கூலா வந்தாரையா தாவீது, கூலா கல்ல வித்து ஜெயித்தாரு. கூலா வந்தாரையா தாவீது, கூலா கல்ல வித்து ஜெயித்தாரு. உன் உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து மியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து மியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா
பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குதே, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறாவே, கனி சொரிந்து நிற்கும் வெண்புறாவே. கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறாவே, கனி சொரிந்து நிற்கும் வெண்புறாவே. உந்தன் முகரூபம் அழகானதே, உந்தன் சத்தமோ மிருதுவானதே. உந்தன் முகரூபம் அழகானதே, உந்தன் சத்தமோ மிருதுவானதே. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. இருதயத்தை கவர்ந்து கொண்ட சகோதரியே, உன் கண்களினால் என்னை கவர்ந்த மனவாளியே. இருதயத்தை கவர்ந்து கொண்ட சகோதரியே, உன் கண்களினால் என்னை கவர்ந்த மனவாளியே. உன் நேசமது மதுரமானதே, உன் நேசமிகு இன்பமானதே. உன் நேசமது மதுரமானதே, உன் நேசமிகு இன்பமானதே. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குதே. குருவிகள் பாடும் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குதே. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடி பூ பூத்தது. என் பிரியமே நீ எழுந்து வா, என் ரூபவதியே நீ எழுந்து வா. என் பிரியமே நீ எழுந்து, என் ரூபவதியே நீ எழுந்து வா. இந்த யுத்தம் யாருடையது? உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஒரு விசுவாயத்து சொல்லுமே, இந்த யுத்தம் நம்முடையதல்ல, தேவனுடையது. இன்றைக்கி உங்களுக்கு எத்தனையோ யுத்தங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண எழும்பினவர். அவர் மிக சொல்லதுவால நீதி செய்யாத வண்ணம் அவர் அமர்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு தேவனுடைய சத்தத்தை கேட்ட பிறகு யோசபாத் ராஜா என்ன பண்ணுகிறார் என்றால், தன்னுடைய சேனையை ஆயத்தப்படுத்துகிறான். சேனைக்கு முன்பாக பாடலை பாடக்கூடிய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கர்த்தரை துதிக்கும்படியான காலங்களுக்குள் கர்த்தர் நடத்துகிறார். ஐயா வந்துட்டாங்க, இருந்தாலும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கும்படியான காரியங்களை வைக்கிறார். இன்றைக்கு தேவ சபை
எவ்வளவுக்கு எவ்வளவு துதிப்போமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேன்மை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணும் தூயாதி தூயவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குடும்பத்திலும் வீட்டிலும் அதுபோலவே கூடி வரக்கூடிய காரியங்களிலும் சபைகளிலும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் துதிகளை சாற்றுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு மேன்மை உண்டாகும். கர்த்தர் நன்மைகளை கொண்டு நடத்துவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் காணப்பட வேண்டும். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. வருஷத்தினுடைய தொடக்கத்திலிருந்து வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை யாருக்குரியது? நமக்குரியது, எனக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் மிக்க சொல்ல கெதுவால எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திப்போம், தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் கூட இந்த வேளையிலும் அருமையான ஐயா நம்ம மத்தியில் அம்மா வந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து ஐயாவை முடிமறைத்து நடத்துவார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 4-6 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்தேன். அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன். அவர்களை நாட்டுவேன். அவர்களை பிடுங்க மாட்டேன். ஒரு வினாடி கண்களை மூடி தேவன் தாமே இந்த வேத வசனத்தின் நாள் ஏற்பட வேண்டிய நன்மைகளை நம்மளை ஏற்படுத்தி தரும்படியாக நம்ம எல்லாரும் ஏகமனதாக ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா ஆனோதினம் நீ வானைந்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா ஆனோதினம் நீ வானைந்திடுமே. வசனம் யானிகையில் இதயமதின் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தான் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. கோயவன் கையில் களிமண்ணான் ஆனோதினம் நீ வானைந்திடுமே. கோயவன் கையில் களிமண்ணான் ஆனோதினம் நீ வானைந்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணான்
அனுதினம் நீ வணைந்திடுமே. பரலோகத்தில் இருக்க எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் திரேக தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கருவியாக இந்த ஆண்டின் 5ஆம் மாதத்தின் கர்த்தாவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை நேரத்தை கூட்டி கொடுத்து இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆலயத்தில் விதமாய் கூடி உம்மை ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தாவினை கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் நன்மைகளை எங்களில் ஏற்படுத்தி அதன் கிரியைகளை உண்டாக்கி அது சீக்கிரத்தில் நடைபெறும் வருகைக்கு நாங்கள் ஆயத்தத்தோடு இருந்து உம்மோடு இணைக்கப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. கனம் உமக்கு உண்டாகட்டும். அடியனுக்கு வேண்டி கிருபை தாரும். துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் அநேகர் வாசிக்க விரும்புவதில்லை. வேதத்தில் சில புஸ்தகங்கள் நம்ம வாசிக்க மாட்டோம். வாசித்தாலும் நமக்கு புரியாது. இல்லை, எரேமியா தீர்க்கதரிசி வந்தாலும் இது என்னடா இது என்னமோ இருக்கிறது என்று சொல்லி நம்ம விட்டுடுவோம். ஆனால் ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி புஸ்தகம். இதில் இந்த 24ஆம் அதிகாரம் 4 6 வசனங்களை வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. என்ன வார்த்தை என்று சொன்னால், நான் இவ்விடத்திலிருந்து கல்தே தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். என்ன நன்மையா? ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் வசனத்தில், அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை நாட்டுவேன். ஹல்லேலூயா. அன்பான தேவவசனமே, இங்கே இந்த யூதரை குறித்து சொல்லப்படுகிறது. 2 அன்பான மக்களும் இங்கே யூதர்கள் தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கடைசி பகுதி சொல்கிறது, இது கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இந்த தீர்க்கன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு காண்பித்தார். என்னத்தை காண்பித்தார்? 2 கூடைகளை காண்பித்தார். அந்த கூடைகளில் என்ன இருந்தது? அத்திப்பழங்கள் இருந்தது. அப்போ அந்த அத்திப்பழங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று நல்ல அத்திப்பழம், இன்னொன்று கெட்ட அத்திப்பழம். நீங்கள் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அந்த கெட்ட அத்திப்பழத்தை அறிந்து கொள்ளலாம். கெட்ட அத்திப்பழத்துக்கு ஏற்படுகின்ற காரியங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த நாளிலே நல்ல அத்திப்பழம் யார் என்று சொன்னால், இங்கே சொல்லப்படுகிறது யூதர். கெட்ட அத்திப்பழமும் யூதர் தான். ஆனால் இந்த யூதர்களை நல்ல யூதர் கெட்ட யூதர் ஏற்படும் காரணம் என்ன? இந்த யூதர்கள் நல்ல யூதர்களாக இருப்பது காரணம் என்ன என்று சொன்னால், அங்கே வேதம் சொல்கிறது, நான் இவ்விடத்திலிருந்து கல்லிய தேசத்துக்கு சிறைப்பட்டு போகப்பட்ட. அப்போ இந்த யூதர்கள் யாருங்க? இந்த நல்ல அத்திப்பழம் எது என்று சொன்னால், தேவனால் சிறை போகப்படப்பட்ட, தேவனால் சிறையிருப்பில் வைக்கப்பட்டவர்கள் தான் நல்ல அத்திப்பழம். சிறையிருப்பு மனிதனுக்கு 2 வகையில் ஏற்படுகிறது. ஒன்று, தேவன் அனுமதித்து தேவனுக்காக சிறைப்பட்டு போகிறது இருக்கிறது. இன்னொன்று, நம்முடைய செயல்களினாலே சிறைப்பட்டு போகிறது இருக்கிறது. பாவத்தினாலும் சாபத்தினாலும் விரோதத்தினாலும் பிசாசினாலும் நாம் சிறைப்பட்டு போகிறது இருக்கிறது. அப்படி நம்முடைய செயல்களினாலே சிறைப்பட்டு போகிறவர்கள் யாரா? அவர்கள் கெட்ட அத்திப்பழம். தேவனுக்காக சிறைப்பட்டு போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் நல்ல அத்திப்பழம். உதாரணத்தை பார்க்கணும்னா, நீங்கள் யோசிப்பை பார்க்கும்போது, யோசிப்பு சிறைப்பட்டு போகுதல் என்ன? பாடுகளும் உபத்திரங்களும் வேதனைகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் வியாகுகளும் கண்ணீர்களும் பள்ளத்தாக்குகளும் இப்படிப்பட்ட அமைப்பு தான் சிறைப்பட்டு போகுதல். ஹல்லேலூயா. அப்போ இந்த சிறைப்பட்டு போகுதல் தேவனால் ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் நல்ல அத்திப்பழம். யோசிப்பு பாருங்க, அவர் சகோதரர் பகைக்கப்பட்டு, வஸ்திரங்கள் பறிக்கப்பட்டு, கூலியில் போடப்பட்டு, அடிமையாய் விற்கப்பட்டு, பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்குள்ளே போய்
இல்லைங்க. இதெல்லாம் என்னன்னா தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம், தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட காரியம். அது நல்ல ஒரு அத்திப்பலன். தேவனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் அவர்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு வந்தார்கள். தேவனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள். தானியேல், நேபுகாத், நெகேமியா, எஸ்ரா போன்றவர்களெல்லாம் தேவனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள். அதனால இந்த நாட்களிலே பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வியாகுலங்கள் என்றெல்லாம் வரும்போது நாம் கலங்க வேண்டியதில்லை. தேவனுக்கு வைராக்கியமாக இருந்து நமக்கு இந்த பூமியில ஏற்படும் போது நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கா, என்ன சொல்லியிருக்கா, இந்த உலகத்தை உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. என்ன சொன்னாருங்க? உபத்திரங்கள் உண்டு சொன்னார். சீடர்களை பார்த்து என்ன சொன்னார்னா, ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு இந்த ஒரு வசனம் இருக்குது. ஆனால் சுமந்து கொண்டு இந்த பேனா இருக்குது, இது பேனா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கையில் என்ன பண்ணேன், சுமக்கிறேன்னா எடுத்துக்கிட்டேன். இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி இல்லைங்களா, எடுத்துக்கொள்வது ஈஸி. ஆனால் சுமப்பது என்று சொன்னால், இப்போ அருமையான பாச ஜபராஜ் என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஒருங்க உள்ளோடு கூட ஊழியத்தை பங்கு கொள்ளாமல் அரைகுறை ஓட போகிற, உன் மேலே என்ன பண்ண 100 மூட்டை அரிசியை இப்போ பனிஷ்மெண்ட்டாக முதுகில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 100 மூட்டையை முதுகில் வைக்கிற வச்சுங்க. நான் என்ன பண்ணுவேன், சுமக்கணும் இல்லையா, கஷ்டம் அப்படியே குனிய முடியாமல், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், மூச்சுகள், இப்படி அப்படியே இருக்கும். இதுதான் சுமப்பது. அப்போ நமக்கு பாடுகள், உபத்திரங்கள் இருக்கிறது இல்லைங்களா? அப்போ இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரங்களுக்குள்ளே நீங்கள் போகும்போது நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சிறைப்பட்டு போக விட்ட, ஹல்லேலூயா, நான் உன்னை சிறைப்பட்டு போக விட்ட தேசம். அப்போ அன்பான் தெய்வ ஜனமே, இப்படி நீங்கள் இந்த சூழ்நிலைகளுக்குள் இருக்கும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், நான் நல்ல அத்திப்பழம். ஹல்லேலூயா, நான் யாருங்க? நல்ல அத்திப்பழம். நல்ல அத்திப்பழமாக நீங்கள் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு நன்மை உண்டாக அங்கீகரிப்பேன். யாருக்கு நன்மை உண்டாக்குவாரா? நல்ல அத்திப்பழத்துக்கு தான் நன்மை உண்டாக்குவார். என்ன நன்மை உண்டாக்குவாரா? 6ஆம் வசனம் சொல்கிறது, நான் அவர்களை விடுவித்து, அதாவது அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் சிறையிருப்பில் நான் அவர்களை விடுவித்து, நான் அவர்களை கட்டி அவர்களை நாட்டுவேன். எத்தனை அற்புதமான காரியம் இது! இருக்கும் பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள் என்று சொல்ல, ஐயோ இதுலேருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் இருக்கிறதா, இதில் எனக்கு ஒரு விடுதலை இருக்கிறதா, நல்ல காலம் பிறக்குமா என்றெல்லாம் நீங்கள் அன்பான் தேவனை நினைத்தவர்களாக தேவனை தொழுது கொள்ள காலையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்ல அத்திப்பழமாக இருக்கிறபடினாலே நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு நன்மை உண்டாக அங்கீகரிச்சிருக்கேன். என்ன நன்மை செய்ய போகிறேன்? இந்த சிறை இருப்பிலிருந்து உன்னை விடுவித்து நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை கட்டி உன்னை நாட்ட போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தீர்க்கதரிசன வார்த்தை அன்பான் தேவஜனமே. அப்போ இந்த நன்மை உண்டாகணும்னா தேவன் இந்த நன்மையை எப்படி ஏற்படுத்துகிறாராம்? இந்த 6ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து, என் கண்களை இந்த நன்மை என்ற நன்மை சிறையிலிருந்து விடுவித்து நான் அவர்களை கட்டி நாட்டணும்னு சொன்னால் என்ன தேவை? என் கண்கள் அவர்கள் மேலே வைக்கப்பட்டு இருக்கணும். கண்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கணும். தெய்வ கண்கள் வைக்கப்பட்டிருக்க அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனால் தெய்வ கண்கள் வைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவன் என் கண்கள் மீது கண்களை வைத்திருக்கிறாரா? எப்படி அறிந்து கொள்வது என்பதை நான் ஒரு வசனத்தின் மூலமாக விளக்கி சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கின்றேன். அடுத்த தடவை வரும்போது நான் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்கள் மத்தியில் பேசுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீத புஸ்தகத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பி கொண்டு 32ஆம் சங்கீதத்துக்குள்ளே கடந்து வாங்கள். அங்கே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 32 அதில் ஒரு வசனத்தை பாருங்க. யார் கண்களை, தேவன் கண்களை வைத்தவர்கள் எப்படி யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
இதற்காக கண்களை வைக்கிறாரா? கண்களை வைக்கிறவர் எப்படிப்பட்டவர்கள்? தேவ ஆலோசனையின் வாழ்க்கை உள்ளவர்கள். அல்லேலூயா. தேவ ஆலோசனை உள்ளவர்கள், தேவ ஆலோசனைப்படி நடக்கிறவர்கள் தான் தேவன் கண்களை வைத்தவர்கள், தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டவர்கள். அப்ப அன்பான் தேவன், உனக்கு நீ நல்ல அத்திப்பழமாக இருந்து தேவனுடைய நன்மை உனக்கு உண்டாகணும். என்ன நன்மை? உன் சிறைப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீ கட்டப்பட்டு நாட்டப்படணும். இந்த நன்மை உண்டாகணும். கர்த்தருடைய கண்கள் உன் மேல் இருக்கணும். கர்த்தருடைய கண்கள் உன் மேல் இருக்கணும். கர்த்தருடைய கண்கள் அன்பான இருக்கிறதா இல்லையா எப்படி அறிந்து கொள்வது? கர்த்தருடைய கண்கள் உள்ளவர்கள் யாரா? அவர்கள் தேவ ஆலோசனைக்குட்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவ ஆலோசனைப்படியே நடக்கிறவர்கள். அதான் நான் இந்த செய்திக்கு தலைப்பு என்ன வைக்கிறேன்னு சொன்னால், தேவ ஆலோசனையின் வாழ்க்கை. தேவ ஆலோசனையின் வாழ்க்கை. The life of God's counsel. The life of God's counsel or divine counsel வச்சுக்கலாம். ஆலோசனை ரொம்ப ரொம்பவும் அவசியம். ஆலோசனை இல்லாமல் எல்லார் இடத்துல எப்படி இருக்கும்? சீர்கழிந்து போய்விடும். ஆலோசனை ரொம்ப அவசியம். எந்த ஆலோசனை? தேவ ஆலோசனை. அல்லேலூயா. மனிதர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க, அவசியம்தான். மனித ஆலோசனை அவசியம்தான். சில நேரத்தில் நன்மைக்கு எதுவாக இருக்கும், சில நேரத்தில் முக்கவாசி தீமைக்கு எதுவாக இருக்கும். ஆனால் நமக்கு என்ன ஆலோசனை தேவை? தேவ ஆலோசனை தேவை. ஏன்னா அவர் தான் ஆலோசனையின் கர்த்தர், அவர் ஆலோசனையில் பெரியவர். அப்போ அவருடைய ஆலோசனையின்படியே என் வாழ்க்கை நான் அமைத்து விடுவேன் என்று சொன்னால், அவருடைய கண்களின் மேல் இருக்கும். கண்கள் மேல் இருக்கும்போது எனக்கு நன்மை உண்டாகும். என்ன நன்மை? சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கட்டப்பட்டு நாட்டப்படுவேன். இல்லைங்களா? அப்போ தெய்வ ஆலோசனைப்படி வாழ்க்கை இருக்கிறதா? தெய்வ ஆலோசனை வாழ்க்கை என்ன என்பதை அன்பான் தேவஜமே நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை மாத்திரம் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி விட்டு முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஒரு 3 காரியங்கள் நான் பேசலாம், ஆனால் நேரம் எனக்கு போதாது. அதான் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி விட்டு நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். நீங்கள் கூர்ந்து கேளுங்கள், அது அதை உங்களை ஆகி ஆசீர்வதித்து தருவார். தூங்குறவங்க வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். பார்த்தீங்களா? நான் சாம்சன் கூட இருந்ததுனால அந்த ஆவி கொஞ்சம் எனக்கு இருக்கத்தான் செய்யும். சாம்சன் கூட நெருக்கமாக நான் இருந்தவன் நான். அதனால் அவர் நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு தூங்குறவங்க வரலையே சொல்லுங்க, நான் நிறைய பேர் லேலுவா சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் அந்த அளவுக்கு டீப்பாக கவனிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அருமையான பிரதர், கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் பிரியமானவராக இருக்கிறபடினாலே நல்ல நித்திரை கொடுக்குறா. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ராத்திரி தூங்கினாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, பகல் பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, ஏசி போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, எதுவும் போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. மாத்திரம் அந்த ஆலோசனை வாழ்க்கை என்ன என்பதை காண்பித்து விட்டு நான் வேகமாக கடந்து செல்ல வாஞ்சிக்கின்றேன். ஆதியாக புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போங்கள், குறித்து கொள்ளுங்கள், வீட்டை வாசித்து பாருங்கள். அந்த 6ஆம் அதிகாரம் நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது. நோவா காலத்தில் மக்கள்கள் பொல்லா பண்ணவர்களாக இருந்தார்கள். தேவன் அவர்களை உண்டாக்கினை குறித்து மனசாபப்பட்டார். தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தினார். அண்டு இப்போ ஜலத்தினாலே அழிக்கப்பட போகிறார்கள். அப்போ இந்த தேவன் நியாய தீர்ப்பு நேரால் ஏற்படுகின்ற அழிவிலிருந்து நோவாவும் அவன் குடும்பத்தாரும் தப்புவிக்கப்படுவது, மீட்கப்படுவது, விடுவிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த தெய்வ சித்தம் நோவாவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நோவாவின் குடும்பத்தும் நிறைவேற்றப்பட்டு தேவ நியாய தீர்ப்பிலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தேவ ஆலோசனைப்படி நடக்கணும். என்ன ஆலோசனை? ஆண்டவர் சொல்றாரு அந்த 6ஆம் அதிகாரம் 13-22 வசனங்களும் 7ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களும் ஆலோசனை கொடுக்கிறார். நோவாவே, நீ கொப்ப மரத்தை எடுத்துக்கோ, நீ ஒரு நீட்ட இந்த 450 அடிக்கு நீளத்துக்கு 75 அடி அகலத்துக்கு 45 அடி உயரத்துக்கு 3 தளமாக நீ என்ன பண்ண, இங்கே ஜன்னலை வை, இங்கே வாசலை வை என்று சொல்லி தேவன் என்ன பண்ணுறார்? ஆலோசனை கொடுக்கிறார். பேழையை உண்டாக்க ஆலோசனை கொடுக்கிறார். பேழை உண்டாக்கப்பட்ட பிறகு நீ என்ன பண்ணும்? ஜோடா எல்லா மிருகங்கள் பறவைகளும் பேழைக்குள் சேர்த்துக்கொண்டு எல்லாற்றுக்கும் ஆகாரம் உண்டாக்கும்படியாக பேழை இருக்கும் காலத்தில் நீ என்ன பண்ணு? அதை சேர்த்து வைத்துக்கொள்ளு. நீ அது மாத்திரம் இல்லாதபடிக்கு மழை வரப்போகிறது, ஜலம் உண்டாக போகிறது, அழிவு ஏற்பட போகிறது, பேழைக்குள் வாருங்கள் என்று சொல்லி நீ எச்சரித்து கொண்டே இருந்து ஆலோசனை வந்தது. நோவா என்ன பண்ணாரு? அந்த ஆலோசனைப்படியே நடந்தார். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தர் சொன்னபடியே செய்தேன், கர்த்தர் சொன்னபடியே செய்தேன் எதை குறிக்கிறது? தெய்வ ஆலோசனை வாழ்க்கையுடையவராக இருந்தார். தெய்வ ஆலோசனைப்படியே நடந்தார். நடந்தபடினாலே என்ன நடந்தது என்று சொன்னால், தேவ சித்தம் நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. நோவாவே, தேவ ஆலோசனைப்படியே உன் வாழ்க்கை அமைத்து கொண்டாயே,
என்ன நடந்ததுன்னு சொன்னால் நோவா சொல்வாரு, நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றினேன், நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றினேன். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவ சித்தத்தை நிறைவேற்றின அப்படின்னா தான் என்ன ஆயிற்று, அவருக்கு மீட்பு உண்டாயிற்று. மீட்பு உண்டாயிற்று. நியாயம் தீர்ப்பிலிருந்து, நியாயம் தீர்ப்பின் அழிவிலிருந்து அவருக்கு மீட்பு எங்கே உண்டாயிற்று, தேவ சித்தத்தை நிறைவேற்றினபடியினாலே. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்திலே நடக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவும் அவருடைய வருகை குறித்த அடையாளங்களிலே சொல்லியிருக்கிறார். இப்போது நாம் எங்கே இருக்கிறோம், மனுஷகுமாரின் காலத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் நேரத்தில் இருக்கிறோம். இந்த நியாய தீர்ப்பு வெளிப்படும் போது நீங்களும் நானும் அதன் பின்பு இரண்டாம் மரணமாக அக்னியும் கந்தகம் எரிகிற கடலாகிய அதில் அழிவில் இருந்து நீங்களும் நானும் தப்பி வைக்கப்பட்டு மீட்கப்பட்டு தேவனோடு கூட இணைக்கப்பட்டு என்னென்றைக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலங்கள், இந்த கிருபையின் காலங்கள் முடியும் நேரத்திலே நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். இது வரைக்கும் நிறைவேற்றினமா இல்லையா பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு தேவ கிருபையாக நம்ம இருக்கிறோம். இதுதான் மனுஷ வாழ்க்கை, இதுதான் மனுஷ வாழ்க்கை. அப்போ கிருபையாக இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன், நான் சுவாசமுடையவனாக இருக்கிறேன். நாளைக்கு இருப்பேனா தெரியாது. அப்போ இன்னைக்கு இருக்கும்போது நான் எதை யோசிக்கணும், என் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். என்ன தேவ சித்தம்? மீட்பு. ஹல்லேலூயா. மீட்பு. மணவாட்டின் சபை மணவாளனோடு கூட இணைக்கப்படுவது தான் பிரதான தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு வரும்போது நீங்கள் நான் மீட்கப்படுவோமா? மீட்கப்பட வேண்டும் என்றால் என்ன தேவை? தேவ சித்தம் நிறைவேற்றப்படணும். தேவ சித்தத்தை குறித்து நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. தெளிவாக சொல்றார். இயேசப்பாவின் வார்த்தை இது. பரலோகத்துக்கு போகணும்னு யார் போகணும்? பிதாவின் சித்தம். அவர் ஜபம் கற்றுக் கொடுத்தார் சீஷர்களுக்கு. என்ன ஜபம் கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலத்திலே பிதாவின் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே சித்தம் செய்யப்படுவதாக. பூமியில் என்ன செய்யப்படணும்? பரலோகத்தில் தேவ சித்தம் செய்யப்படுகிறது. பூமியில் என்ன நடக்கணும்? அந்த தேவ சித்தம் தான் செய்யப்படணும். எதற்காக? உங்களையும் இனியும் மீட்டு ரட்சித்து தேவ சபையில் வைத்து விதமான ஒரு ஆராதனை ஏற்படுத்தி கொண்டு இருக்கான்னு சொன்னால் நம்ம காட்டிய நல்லவர்கள் வெளியே நிறைய பேர் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் இந்த வெளிச்சம் இல்லை. ஆனால் நமக்கு இந்த வெளிச்சம் உண்டாக்கி எதற்காக சொன்னால் பரலோகத்திற்கு தேவ சித்தம் செய்யவே. பரலோகத்துக்கு தேவ சித்தத்தை குறித்து வேதத்தில் ஆங்காங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அனுதினம் தேவ சித்தம் செய்யணுமே, தேவ சித்தமே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணுமே. அது ரொம்ப அரிது அல்லவா? எப்படி செய்வது? ஒரு சித்தத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். நான் அப்பப்போ இந்த சித்தத்தை ஒரு பாயிண்ட் நிச்சயமாகவே பேசுவேன். ஆனால் அப்பப்போ ஒரு சித்தத்தை நான் சொல்லுவேன். இந்த நாளில் ஒரு சித்தத்தை நான் சொல்லி நான் இதோடு முடிக்க வாஞ்சிக்கின்றேன். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 நான் சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. எப்படி நடக்கணும்? ஞானம் உள்ளவர்களை போல நடக்கணும். ஏன்? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள. எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணுமா? ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் தேவனுடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளணும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்? தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகின்ற விதத்திலே. அப்போ தெய்வ சித்தத்தை என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளணும். என்ன தெய்வ சித்தமா? 18ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுப்பான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. ஹல்லேலூயா. தெய்வ சித்தம் என்ன என்று சொன்னால் அன்பான உங்களையும் என்னையும் குறித்த தெய்வ சித்தம் ஆவியினாலே நிறைந்து. ஆவியினாலே நிறைந்து. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை ஆளுகை செய்வது. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி. யார் இந்த ஆவியானவர்? திரியேக தேவனில் ஒருவர். அவர் யாருங்க? திரியேக தேவனில் ஒருவர், இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி
நம்மை ஆளுகை செய்வதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஆவியின் நிறைவு. ஆவியின் நிறைவு. அப்ப ஆவியானவர் அல்லனா சீடர்கள் இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணிட்டுனா ஒன்றும் பொறுப்பு வைக்கல. அப்போ ஆண்டவர் சொன்னார், டே இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதா, நீங்கள் என்ன பண்ணுங்க, காத்துடுங்க, நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து என்ன பண்ணுவார், சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார், பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். அண்டு சத்துரு வெள்ளம் போல வரும்போது என்ன பண்ணுவாருங்க, ஜெயக்கோடியே நாட்டம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு நான் மதிலை தந்தேன். அப்போ நல்ல கவனிக்க, இந்த ஆவியானவரின் ஆளுகை இல்லைன்னு சொன்னால் நாம் மனவாளனை சந்திக்கவே முடியவே முடியாது. மனவாட்டியை சந்திக்கணும்னு சொன்னால் அந்த மனவாளுக்கு ஒப்பாக மாற வேண்டுமே. அது எப்படி முடியும்? நம்மளால் அது முடியாது, இந்த மாமசப்பட்ட காலம் வரைக்கும் முடியாது. ஆனால் அந்த ஆவியான நமக்குள்ளே இருந்து நம்ம ஆளுகை செய்யும் போது அந்த ஆளுகைப்பட்டவராக இருப்போம் என்று சொன்னால் பூர்ண மனவாட்டியின் சபையாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தெய்வ சித்தம், இதுதான் தெய்வ சித்தம். அப்போ நல்ல கவனிங்க, ஆவியான ஆளுகைக்குள் நான் இருக்கிறேன்னா, அந்த பசுத்தாவின் அபிஷேகம் என்னில் இருக்கிறாரா, அந்த பசுத்தாவின் எனக்குள்ளே வந்து வாழ்ந்து எனக்கு என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாரா, அவரை நடத்துவதில் இருக்கிறேனா, எப்படி அறிந்து கொள்வது, எப்படி நான் அறிந்து கொள்வது? 2 காரியங்களை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் பாருங்க, 19ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பட்ட ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு இது எதை குறிக்கிறது? ஆவி நிறைவுள்ளவர்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கின்றேன். ஆவியான ஆளுகைக்குள்பட்டவர்களை பேசிக்கொண்டு, அது தெய்வ சித்தம், அது தெய்வ சித்தம். அன்பான் தெய்வ ஜனமே, அப்ப இந்த ஆவியின் நிறைவுடையவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் அன்பான் தெய்வ ஜனமே தெளிந்த புத்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் யாருங்க? புத்தி சொல்லிக்கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தங்க? புத்தி சொல்லிக்கொண்டு என்ன அர்த்தம்? புத்தியா இருக்கிறவன், தெளிவா இருக்கிறவன் தான் புத்தி சொல்ல முடியும், இல்லைங்க? தெளிவில்லாத புத்தி சொல்ல முடியுமா? பாஸ்டர் ஜபராஜ் கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப பாஸ்டர் இப்படி இருக்கிற என்ன வசனம் கேட்டா என்ன பண்ணுவார் அவரு? எடுத்து என்ன பண்ணுவாரு? எழுதி இருக்கிறது என்ன பண்ணுவாருங்க? இயேசு சொன்ன மாதிரி எழுதி இருக்கிறது என்று உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். ஏனென்றால் அவருக்கு இந்த வேதத்தை குறித்த நல்ல ஒரு ஞானம், ஒரு தெளிவு இருக்கிறபடினால என்ன பண்ணுவாருங்க? புத்தி சொல்லுவார். அப்ப நல்ல புத்தி சொல்லிக்கொண்டு என்றால் தெளிந்த புத்தி உள்ளவர்கள், ஆவின் நிறைவுடையவர்கள் யார்? அவர்கள் தெளிந்த புத்தி, தெளிவானவர்கள். நமக்கு தெளிந்த புத்தி இருக்கணும். நம்ம ஆவினால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன்னா, ஆவியான ஆளுகைக்குள் இருக்கிறேன்னா எப்படி அறிந்து கொள்வது? நான் ஆவியான ஆளுகைக்குள் இருந்தால் நான் தெளிவுள்ளவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. கன்ஃபியூஷன் இருக்காது, எதிலையும் கன்ஃபியூஷன் இருக்காது, நல்ல கிளாரிட்டி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம். யாரும் நம்மளை ஃபூல் பண்ண முடியாது, யாரும் நம்ம ஏமாற்ற முடியாது. அன்பான் தேவன் ஆவியின் நிறைவு. என்ன? ஆவியானவர் சகல சத்தியத்துக்கு வழி நடத்துகிறவர், அவர் எல்லாவற்றுக்காலமாக இருக்கிறார், இல்லைங்களா? அப்ப ஆவியின் நிறைவு இருந்துச்சுன்னா நான் தெளிவுள்ளவனாக இருப்பேன். நான் தெளிவுள்ளவனாக இருக்கிறேன்னா எப்படி அறிந்து கொள்வது? 2 வேத புருஷர்களை உங்களுக்கு காண்பித்தேன். நான் அடுத்த குறிப்புகளை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை பாருங்களேன். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிராபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். சொன்ன உடனே 31ஆம் வசனம், இந்த வார்த்தை ராஜன் வாயில் இருக்கும் போதே வானத்தின் ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேசாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷன் நீ தள்ளப்பட்டு வெளியின் மிருகங்களோடு கூட சஞ்சரிப்பாய். மேட்டிமை பாருங்க, மேட்டிமை கொண்டா உடனே தேவன் என்ன பண்ணாரு? மேட்டிமை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க? எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை கொடுக்கிறார். இவன் மேட்டிமையாக சொன்னான், நான் யாருப்பா? மகா ராஜா, நான் வல்லமையை என்று சொல்லி பராக்கிரமத்தை குறித்து மேட்டிமையாக பேசினான். உடனே அவன் இப்போது மிருகமாக மாறிவிட்டான். லிட்டரலாக யாரா மாறிவிட்டான்? மிருகம், ஆனிமலோடு கூட இருக்கான். யாரு?
பாபிலோன் தேசத்தின் ராஜாவா இப்போ யாரா இருக்கிறான்? அவன் மிருகமாக இருக்கிறான். 7 காலங்கள் போகும் என்று வேதம் சொல்லிவிட்டு 7 காலங்கள் முடிந்த பிறகு அந்த 4ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தை பாருங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது இல்லைங்களா? அப்போது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, யாரை ஸ்தோத்தரித்தாருங்க? உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தார். உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறையாக இருக்கும். இது எதை குறிக்கிறது? தெளிவுள்ளவர்கள் யார்? ஆவி நிறைவு உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தெளிவு உள்ளவர்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்கள். தெளிந்த புத்தி இருக்கிறதா? எப்படி அறிந்து கொள்வது? தெளிந்த புத்தி உள்ளவர்கள் தேவனை அறிந்திருப்பார்கள். அல்லேலூயா! தேவனை குறித்த ஒரு அறிவு இருக்கும். இங்கே ராஜாவாக இருந்தான், ஆனால் தேவன் அறியாதவனாக இருந்தான். ஆனால் தான் சொல்லிட்டான், என் வல்லமை, என் பராக்கிரமம், என் மேன்மை நான் கட்டினது என்று சொல்லிட்டான். அவன் தேவனை அறிந்திருந்தால் அது சொல்லியிருக்க மாட்டான், அவன் மிருகமாக மாறியிருக்க மாட்டான். அவன் தேவனை அறியாதவனாக இருந்தான். ஏனென்றால் அவனுக்கு தெளிவு இல்லை. ஆனால் தெளிவு அடைந்த பிறகு அவன் தன் வல்லமை குறித்து பேசல, தன் பராக்கிரமத்தை குறித்து பேசல, தன் மேன்மையை குறித்து பேசல. அவன் என்ன சொல்றான்னா, எப்பொழுது அவன் தெளிவு அடைந்த பிறகு என்ன சொல்றான்? நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தேன், எப்போதும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து பாடுவேன், மகிமைப்படுத்துவேன். அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறையாக இருக்கும். தேவனுடைய அறிவு, தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறிகிற அறிவை உடையவர்கள், தெளிவு உள்ளவர்கள் யார்? அவர்கள் தேவனை அறிந்திருப்பாங்க. தேவன் யார்? அவர் நித்தியத்துக்குரியவர். தேவன் யாருங்க? அவருக்கு ஆதியம் இல்லை, அவருக்கு அந்தமும் இல்லை, அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவர் அல்பாவும் ஓமேகமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அவர் நித்தியத்துக்குரியவர், உன்னதமானவர். பிறகு சொல்ல பாருங்க 35ஆம் வசனத்துல, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் கூடிகளையும் நடத்துகிறார். இவன் சொல்ல பாருங்க, தெளிவு இந்த உள்ளவங்க தேவன் அறிஞ்ச எப்படி? தேவன் உன்னதமானவர், நித்தியத்துக்குரியவர். அவர் யாரா? பூமியை அவர் நடத்துகிறார். பூமி யார் நடத்துகிறாங்க? எந்த மனுஷன் நடத்தல, ட்ரம்ப்பை நடத்தல, மோடியை நடத்தல, யாரும் நடத்தல. பூமியை யார் நடத்துகிறார்? தேவனே நடத்துகிறார். அடுத்து பாருங்க 37ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் நேபுகாத்நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம். பூமியிலே யார் கிரியை செய்கிறார்? பூமியில யார் செயல்படுகிறார்? தேவனே செயல்படுகிறார். அப்ப தேவனை குறித்த ஒரு அறிவு உள்ளவர்கள் தான் தெளிந்த புத்தி உள்ளவர்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் யாருங்க? தேவனை குறித்த அறிவு. என்ன அறிவு? என் தேவன் உன்னதமான நித்தியத்துக்குரியவர், என் தேவன் பூமியை நடத்துகிறவர், என் தேவன் பூமியிலே கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா! இந்த ஒரு அறிவு இருந்துச்சுன்னா நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்கள். இன்னொரு காரியத்தை காமிக்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். சரிங்களா? அர்ஜென்ட்டு சொன்னால் எனக்கு தான் அர்ஜென்ட்டு, உங்களுக்கு அர்ஜென்ட் கிடையாது. ஹல்லேலூயா! கொஞ்சம் கவனிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம். நமக்கு அந்த லேப்டாப்பு எல்லாம் வச்சு பண்ணுறாங்க, நமக்கு அது பழக்கம் கிடையாது. ஹல்லேலூயா! வேதத்தை வச்சு தான் பேசுகிறது எனக்கு பழக்கம். சில இப்போ லேப்டாப்பு மொபைல்லாம் வச்சு பேசுகிறாங்க, அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை. சரி, இருக்கட்டும். நம்ம பைபிள்லேயே பார்ப்போம், நமக்கு பைபிள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே 11லிருந்து கடைசி வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. அது 11ஆம் வசனம் சொல்கிறது, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமார்கள் இருந்தார்கள். ஒரு தகப்பன் 2 குமார்கள் இருக்காங்க. நாம் என்ன சொல்லுவோம்? மூத்த குமாரன், இளைய குமாரன், கெட்ட குமாரன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இளைய குமாரன் என்ன பண்ணுறான்? தகப்பன் ஆஸ்தியை பறித்து கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? தூர தேசத்துக்கு போய் அவன் எல்லாவற்றையும் செலவழித்து, நீங்கள் 16ஆம் வசனத்தை பாருங்க. அப்போது பன்றிகள் தின்கின்ற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்போ அவன் நிலைமை என்னங்க?
ஒரு செல்வந்தர், தகப்பன் வீட்டில் அவ்வளோ ஆசை இருக்குது, தகப்பன் வீட்டுக்கு வேலைக்காரர்களாம் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறார்கள். அங்கே இருக்க வேண்டியவன் யாரா எங்கன்னா பண்ணுறான், அவன் பண்டிகள் மத்தியிலே இருக்கிறான். பண்டிகள் மத்தியிலே இருக்கிறான். 17ஆம் வசனத்தை பாருங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, தெளிவான புத்தி. இது வரைக்கும் புத்தி தெளிவில்லை, இல்லாதபடி நாள் ஆற்றி தகப்பட்ட சண்டை போட்டு ஆசையை பறித்து கொண்டு போய் அவன் உல்லாசமாக இருந்து அவன் பண்டிகள் மத்தியிலே வந்து வாழ்கிறவனாக மாறிவிட்டான். ஏன்? புத்தி இல்லாதவனாக இருந்த அப்படின்னால. இப்போ அவர் யாராய் மாறிவிட்டான்? புத்தி தெளிந்ததே. புத்தி தெளிந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. 17ஆம் வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இந்த நானோ என்ற ஒரு அறிவு எப்போ வந்துச்சுன்னு சொன்னா, தெளிவு வந்த போது. தேவனை அறிகிற அறிவு தெளிவுள்ளவர்கள் யார்? தேவனை அறிகிற அறிவு உடையவர்கள் தெளிவுள்ளவர்கள் யார்? தேவனை அறிகிற அறிவு மாத்திரமல்ல, அன்னை அறிகிற அறிவு இருக்கணும். ஹல்லேலூயா. நான் யார்? நான் எங்கே இருக்கிறேன்? என் நிலைமை என்ன இருக்கிறது? நான் எங்கே இருக்கிறோம்? நான் இப்போ எங்கே இருக்கிறேன்? நான் பண்டிகள் மத்தியிலே இருக்கேன். பண்டிகள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்ற ஒரு தன்னை அறிகிற அறிவு ரொம்ப அவசியம். தன்னை நிதானிக்கின்ற நம்ம அன்பான் தெய்வஜனமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம பார்க்கறதே கிடையாது, நம்மளை கவனிக்கிறது கிடையாது. நாம் மற்றவர்களே கவனிக்கிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் எது தேவை? என்னை கவனிக்கணும். பவுல் சொல்றாரு, தன்னை நிதானித்து அறிகிறவன் அவன் நியாயம் தீர்க்கப்படுவது. ஹல்லேலூயா. எவன் ஒருவன் தன்னை தான் சோதித்து அறிகிறானோ அவன் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. நாம் என்ன பண்ணணும்? என்ன பார்க்கணும்? இன்னைக்கு நான் காலையில் எழும்புனேனே, காலையிலிருந்து நான் என்ன பண்ணேன், இப்போ என் நிலைமை எப்படி இருக்குது? காலையில் புதிய கிருபை பெற்றுக்கொண்டேனே, அந்த கிருபையின் மேலே கிருபை பெருக்கம் அடைந்து இருக்கிறதா, இல்லைன்னா அந்த கிருபை பொய்யான மாயப்பட்டு கிருபை போக்கடித்து கொண்டு இருக்கிறேனா என்று நம்மை தானே சோதித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் முதலாவது அன்பான் தன்னை அறிகிறான், தன் நிலைமையை அறிகிறான். 18ஆம் வசனம் பாருங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். தன்னை அறிந்த பிறகு அவன் என்ன பண்றான்? மனஸ்தாபப்படுகிறான். ஹல்லேலூயா. தெளிவுள்ளவன் தான் யார், எங்கே இருக்கணும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு தவறான இடம், தவறான செயல்கள், தவறான காரியங்கள், தேவையற்றவைகள் மட்டும் இருக்கும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணுங்க? இம்மிடியட்டா மனஸ்தாபப்படணும். கன்விக்ஷன் உண்டாகனா தான் என்ன நடக்கும்? அது பிறகு 19ஆம் வசனத்தை, இனிமேல் உனக்கு குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி இரக்கத்தை நாடினார். ஹல்லேலூயா. இரக்கம் எப்போது உண்டாகும்? தேவன் இரக்கத்தை செய்கிற தேவனிடத்தில் இரக்கம் உண்டாகி தேவ ஜீவனுக்குரிய மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை? என்னை அறிந்து நான் மனஸ்தாபப்பட்டு இரக்கத்தை நாட வேண்டும். இதுதான் தெளிவு உள்ளவர்கள். தேவனை அறிந்தவர்கள். அவர் உன்னதமான நிச்சயத்துக்குரியவர். அவர் நடத்துகிறார், அவர் கிரியை செய்கிறார் என்ற அறிவு மாத்திரமல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்கள் தங்களை அறிந்திருப்பார்கள். நான் யாரு, நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கணும் என்று மனசாப்பட்டு இரக்கத்தை நாடுவார்கள். ஹல்லேலூயா. ஆவி நிறைவுள்ளவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவி நிறைவினால் என்ன? ஆவியான ஆளுகை, ஆவியான ஒருக்குள்ளே வாசம் பண்ணி ஆளுகை செய்வது, அதுதான் பிரதான தேவ சித்தம். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். அப்ப இந்த தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிறாரா? ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை ஆளுகை செய்து என்னை நடத்துகிறாரா? அவர் நடத்தினா எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? அவர்கள் தெளிவுள்ளவர்களாக இருப்பாங்க. தெளிவுள்ள தேவனை அறிந்திருப்பார்கள், தன்னை அறிந்திருப்பார்கள். இப்போது எபேசியர் நிருபத்துக்கு நேராக வாங்க. எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் இப்போது 20ஆம் வசனத்தை பாருங்க. ஆவியின் நிறைவை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நிறைவான ஆவிய உடையவர்கள், ஆவியின் ஆளுகை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தெளிந்த புத்தி உள்ளவர்கள். 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, ஆவியானவரின் ஆளுகை உள்ளவர்கள், தெளிவு உள்ளவர்கள். தெளிவு மாத்திரமல்ல, அவர்கள் நன்றி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள்
நன்றியுள்ளவர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கேன்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் என்ன பண்ணுங்க? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து. இது நாம் செய்கிறோமா? நம்ம நல்ல ஜனங்க ஸ்தோத்தரிக்கிறோம் இல்லைங்களா? எப்போ துதிக்கிறோம்? ஒரு போனஸ் வந்துச்சுன்னா தோத்துறோம் 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 தோத்துறோம், ஆத்திரம் ஓடி போயிடும். ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்மைகள் வரும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ போனஸ் வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சு பஸ்ஸில் ஏறி வரும். நல்ல அருமையான ஒரு பிட் பாக்கெட்காரன் வந்து நம்ம பஸ் பாக்கெட்டை என்ன பண்ணா லூட் அடிச்சிட்டான். அடிச்சிட்ட பிறகு இப்போ வீட்டுக்கு வந்தால் பாக்கெட்டு என்ன ஆகுது? கிழிஞ்சு ஓட்டையாக இருக்குது, போனஸு காணா. இப்போ தோத்திரம் வருமா ஆத்திரம் வருமா? ஆத்திரம். கரெக்டாக சொல்றீங்கள. தோத்திரம் எங்கே வருது? கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னா ஆத்திரம் தான் வரும் இல்லைங்களா? அன்பான் தேவி கைக்கு வந்தது கையில் வாங்கினேன், ஆனால் போச்சுங்க. என்ன பண்ணுறது? ஜபராஜ் பாச சரியா ஜெபிக்கல போய் பிட்பாக்கெட்காரனுக்காக. அவன் என்ன பண்ண? பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான். அடிச்சுட்டு போயிட்டுன்னா ஆகும் ஆத்திரம் வரும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பார்த்து சலகா ஒரு பாட்டு படிக்க நான் எப்போதும் நினைப்பேன். என்ன நினைச்சு பாட்டினா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வரான். சாத்தான் எதுக்கு வரான்? வேதம் சொல்லுகிறது கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான். இயேசு எதுக்கு வருகிறார்? நித்திய ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். இயேசு எப்போ வருவார்? அவர் துதிகளை மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிலை பிரியமுள்ளவர். துதித்த அவர் வருவார். நீங்கள் முறுமுறுத்தா அவர் உனக்கு ஒரு குட் பாய் சொல்லி அவர் போயிடுவார். சாத்தான் வந்துடுவான். சாத்தான் வந்து என்ன பண்ணுவான்? தீமைகளை ஏற்படுத்துவான். இயேசு வந்து என்ன பண்ணுவார்? நன்மைகளை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இயேசு இருந்து நன்மைக்குரியவனாக இருக்கணும்னு சொன்னால் நான் துதிக்கணும். எப்போ துதிக்கணும்? சங்கீதங்க தாவீது சொல்கிறான், எக்காலமும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஐயா, எப்போதும் ஸ்தோத்தரிக்கணும். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்தரிக்கணும். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரிக்கணும். நான் வேதத்தில் ஒரு பகுதி வாசிக்கும் போது எப்போதும் என் ஆத்மாவை பார்த்து நான் கேள்வி கேட்டிருக்கேன். இது வரைக்கும் என் ஆத்மா எனக்கு பதில் சொல்லலை. ஒரு மனுஷன் வேதத்தில் இருக்கிறார். அவர் பெரிய செல்வந்தர், உலகத்தில் பெரிய மனுஷன் என்று வேதம் சொல்கிறது. அது யோபின் புஸ்தகத்தில் அந்த மனுஷனை குறித்து சொல்கிறது. யோபு என்ற ஒரு மனுஷன். இப்போது ஒரே நாளிலே என்ன ஆயிற்று என்று சொன்னால், ஒட்டகம் போயிட்டு, ஆடுகள் போய்விட்டது, ஏர் மாடுகள் கழுதைகள் எல்லாம் போனது. ஒரே நேரத்தில் 10 பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது. நான் சொல்றேன் 10 பிள்ளைகள் அல்ல, 10 பிள்ளைகளின் குடும்பம். ஹல்லேலூயா. 10 ஜோப்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி. சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி பிள்ளைகள் சொன்னால், பிள்ளைகள் குடும்பம் என்று சொன்னால் சன்னு இல்லை மகள் கணவர் அப்புறம் பேர பிள்ளைகள் இப்படி இருக்கும் இல்லைங்களா? ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நாட்டு வரும்போது அவர்கள் இல்லத்திலே கூடி அங்கே என்ன பண்ணுவாங்க? மகிழ்ந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ 10 பிள்ளைகளின் குடும்பம் ஒரே நேரத்தில் மாண்டு போயிட்டு, செத்து போயிட்டு. செத்து போயிட்ட பிறகு பிள்ளையை பெற்ற வயிறு சும்மா இருக்குமா? தாய் இல்லைங்களா? புலம்புறா, போயா இன்னும் உத்தமத்தில் இருக்கிற தேவனை தூஷித்து என்ன பண்ணு, செத்து போ என்று சொல்லி புலம்புறா. அது கொஞ்சம் நியாயமானதான், அது தப்புன்னு சொல்ல ஒன்று இருக்கு இல்லை. ஆனால் யோபக்தன் என்ன சொல்லுகிறது? பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, கர்த்தர் இடத்தில் நன்மை பெற்றன்னா தீமை பெறக்கூடாதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது நானே பார்க்கும் போதெல்லாம் எவ்வளோ செய்தி சொல்லியிருக்கேன். செய்தி கொடுக்கும்போது நான் என்னை ஆராய்ந்து பார்த்தேன். என் ஆத்மாவே இந்த நிலைமை யோபு துதித்தான். நீ துதிப்பாயான்னு கேட்டால் இன்னை வரைக்கும் எனக்கு பதிலே இல்லை. துதிக்க முடியுமா? துதிக்க முடியுமா? ஒட்டகம் போச்சுன்னா துதிச்சிடலாம் ஐயா, வாங்கிடலாம். ஆடுகள் ஏர் மாடுகள் கழுதைகள் போச்சுன்னா வாங்கிடலாம். 10 பிள்ளைகளின் குடும்பங்கள் போயிடுச்சுன்னா எந்த மனுஷனையா துதிக்க முடியும்? எந்த மனுஷன் துதிக்க முடியும்? தேவனை மறுதளிக்காமல் இருக்கலாம், தேவனை தூஷிக்காமல் இருக்கலாம், ஆனால் புலம்பாமல் இருப்போமா? ஏன் எனக்கு நான் நீதியை செய்தனே, தேவனை பின்பற்றினே, உண்மையா இருந்தனே, ஏன் எனக்கு என்று நாம் கேள்வி கேட்கின்றவர்களா இருப்போமே தவிர, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். நன்றியுள்ளவர்கள் யார்? அவர்கள் எக்காலமும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள்.
அவர்கள் எல்லாவற்றிலும் தேவனை துதிக்கின்றவர்கள். இழப்பு வரும்போது தேவனை துதிக்கணும் ஐயா. இப்படிப்பட்ட இழப்பு வரும்போது தேவனை துதிக்குமாமா? துதிக்க மாட்டோம். அன்பா தேவ சிலமே, எனவே இதோடு நான் முடிக்க போகிறேன் இல்லைங்களா? நன்றி. எரேமியா 24 என்ன சொல்கிறது? நல்ல அத்திப்பழத்துக்கு நான் நன்மை உண்டாக செய்வேன். நல்ல அத்திப்பழத்துக்கு நன்மை உண்டாக செய்வேன். என்ன நன்மை? அவர்கள் சிறையிருப்பில் அவர்களை விடுவித்து அவளை கட்டி அவரை நாட்டுவேன். அல்லேலூயா. இந்த நன்மை நல்ல அத்திப்பழம் எது என்று சொன்னால், என்னால் சிறைப்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் யார்? என் நிமித்தம், என் ராஜ்யத்தின் நிமித்தம் அவர்கள் பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் படுறாங்களே, அவர்கள் என்னால் சிறைப்படுத்தப்பட்ட மக்கள், அவர்கள் நல்ல அத்திப்பழம் யூதர்கள். அவருக்கு நான் நன்மை செய்வேன். இப்படி நன்மை செய்வேன், என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்கள் யார் என்று சொன்னால் தேவ ஆலோசனைபடியே நடக்கிறார்கள். தேவ ஆலோசனையின் வாழ்க்கை என்ன? ஆலோசனை ஒரே ஒரு ஆலோசனை தான் சொன்னேன். நோவன் வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. தேவ ஆலோசனையின் வாழ்க்கை உள்ளவர்கள் யார்? தேவ ஆலோசனைப்படி நடக்கிறவர்கள் யார்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். நோவாவின் வாழ்க்கை என்ன? தேவ சித்தம் நிறைவேற்றது, மீட்பு ஏற்பட்டது. நீங்களும் நானும் மீட்கப்படுவது தேவனுடைய பிரதான சித்தமாக இருக்கிறது. இயேசு பூமியில் வந்து செய்த சித்தம் என்ன? உங்கள் மீட்புக்காக கல்வாரி சிலுவையில் ஏறினாரே, அது தான் பிரதான சித்தம். அதை தவிர வேற எந்த சித்தமும் அல்ல. அப்ப இந்த மீட்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். எனக்கு என்ன தேவை? தெய்வ சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். என்ன தெய்வ சித்தம்? ஆவியினால் இந்த மீட்பு நிறைவேற்றப்பட வேண்டும்னால் ஆவியினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை ஆளுகை செய்ய வேண்டும். ஆவியானவரே என்னை நடத்த வேண்டும். ஆவியானவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் இருக்கிறாரா? அவருடைய நிறைவு இருக்கிறாரா? நான் எப்படி அறிந்து கொள்வேன்? அவருடைய நிறைவு இருக்கும் என்று சொன்னால், அவருடைய ஆளுகை இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் எப்படிப்பட்டவராக இருப்பாங்க என்று சொன்னால், அன்பான தெய்வ ஜனமே, அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பாங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்கள் தேவனை அறிந்தவர்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்கள் தன்னை அறிந்தவர்கள். அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பாங்க. எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிப்பாங்க. எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்தரிப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவ ஆவியானவரின் ஆளுகை உட்பட்டவர்கள். அவர்கள் தேவ சித்தத்தை செய்தவர்கள். அவர்கள் தேவ ஆலோசனைப்படி நடக்கிறவர்கள். அவர்கள் நல்ல அத்திப்பழம். கர்த்தர் அவர்களுக்கு நன்மை உண்டாக்குவாராக. ஆமென். கர்த்தாவே, இந்த மாதத்தை இப்படியாய் நாங்கள் கடந்து வர கர்த்தர் பாராட்டின அன்புக்காக நன்றி. நாளை தினம் புதிய மாதத்திற்குள்ளாய் காலை 6 உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. கர்த்தாவே, எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாளை தினம் மாலை வேளையில் நடைபெறக்கூடிய கர்த்தாவே திருமணத்தின் மத்தியிலும் கர்த்தாவே நீர் கலந்து கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை நடத்தும்படியாய் தாழ்த்துகிறையா. என் தேவனை கேட்ட வார்த்தைகளை பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து உமக்குள் பலன் கொள்ள கிருபைதாங்க. எல்லாவற்றிலும் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து எல்லாவற்றிலும் உம்மை கிட்டி சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமையும் மகிமையும் காண கிருபைதாங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்படுக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரம் கிருபை வெளிப்படுவதாக இயேசுவின் இரத்தத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் சிநேகிதமும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் மிக்க செல்லகத்துவால நம்மோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்மோடு இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.